எனது கனவை இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். நான் முதல்வரானால் இது வெறும் வார்த்தை அல்ல, எனது பொறுப்பு, சத்தியம், ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். நான் முதல்வரானால் ஆட்சி என்பது அதிகாரம் அல்ல, அது மக்களுக்கான சேவை. முதலில் ஆட்சி மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடலில் தமிழின் தொன்மை அறியப்படுகிறது. நான் தமிழ்நாட்டின் முதல்வரானால் தமிழ் வெறும் பாடப்பொருள் அல்ல, அது ஆட்சியின் அடையாளமாக இருக்கும். தமிழில் படிப்பவன் தாழ்வாக பார்க்கப்பட மாட்டான், தமிழில் சிந்திப்பவன் தலை நிமிர்ந்து நிற்பான். மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழில் மின்னணு நூலகங்கள் அமைக்கப்படும். இனி கல்வித்துறை. கல்வி என்பது புத்தகம் தாண்டிய அறிவு. மாணவர்களின் கல்வி வெறும் மதிப்பெண்கள் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. செயல்முறை கல்வி கட்டாயமாக்கப்படும். வாரத்தின் ஒரு நாள் சுயதொழில் பழகும் நாளாக மாற்றப்படும். வகுப்பறைகளுக்கு வெளியே கணினி மென்பொருள் தயாரிப்பு, இயற்கை விவசாயம் மற்றும் தொழிற்பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு தங்களின் இறுதி ஆண்டு கல்வியோடு அதன் துறை சார்ந்த நிறுவனங்களில் 1 வருட ஊதியத்துடன் கூடிய வேலை கட்டாயமாக்கப்படும். இதனால் கல்லூரி படிப்பை முடித்து வரும் இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற்றப்படுவர். பெண் கல்வி மற்றும் பாதுகாப்பு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறைவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற பாரதியாரின் வாக்கிற்கிணங்க பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பேன். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களுக்கு 30 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கும் விதமாக சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும். கணவனை இழந்த மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அவர்களின் படிப்பிற்கேற்ப அரசு வேலையும், சுயதொழில் செய்ய விரும்புவோருக்கு 100% அரசு மானியத்துடன் கூடிய நிதியுதவியும் வழங்கப்படும். விவசாயம். விவசாயமும் விவசாயியும் நாட்டின் முதுகெலும்பு என்று வெறும் வாய் வார்த்தையில் கூறிக்கொண்டில்லாமல் விவசாயியின் உண்மையான முதுகெலும்பாக நான் இருப்பேன். உழவே உயிர், காவிரி நீரே உழவுக்கு உயிர் என்பதை உணர்ந்து அதற்காக போராடுவேன். விவசாயிகள் தங்களின் விளை பொருட்களை இடைத்தரகனின்றி நேரடியாக மக்களுக்கோ அல்லது பெரிய நிறுவனங்களுக்கோ விற்கும் வகையில் அதிகப்படியான அக்ரிகல்ச்சரல் ஆப் உருவாக்கப்படும். மேலும் மக்களாட்சியின் மாண்புகளை மக்கள் பெறுவதற்கேற்றவாறு நிதி, காவல், மருத்துவம், மாதந்தோறும் மின்சார கணக்கீடு என அனைத்து துறைகளையும் மேம்படைய செய்வேன். சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு புதிய சிந்தனைகளுடைய இளைஞர்களின் சிந்தனையை வரவேற்று இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவேன். அன்று இளைஞர்களை கனவு காணச் சொன்னார் கலாம். இன்று அந்த இளைஞர்களின் கனவை நான் நிஜமாக்குவேன் என உறுதி கூறி 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். சிந்திப்போம், சந்திப்போம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.